எல்லாருக்கும் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கிறது கடன். இந்த கடன் எப்ப தீரும், எப்ப அடையும், வாழ்க்கையில என்னைக்கு கடன் தொல்லையிலிருந்து நிம்மதியாக நிவர்த்தியாக வாழ்வதற்கான வாய்ப்பு, இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல பரிகாரங்கள் இருக்கா? ஏகப்பட்ட பரிகாரங்கள் யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க. ஆனா அத்தனையும் செய்து பார்த்தும் பெரிய லெவல்ல நமக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, கடன் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எளிமையான ஒரு சின்ன பரிகாரம். வாழ்க்கையில எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒன்றை இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாமே எப்பயுமே கிடைக்காது. ஸோ நிறைய பேருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கலாம், நிறைய பேருக்கு இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நம்ம இங்கே நீங்கள் கோயிலுக்கு போங்க, இறைவனை வழிபாடு பண்ணுங்க, இது எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. நீங்கள் கடன் குறையணும்னா மெயினாக செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம், வீட்டில் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை, எப்பயுமே இந்த ஞாயிற்றுக்கிழமையை மறந்துடாதீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான விளக்கேற்றுங்க. குறிப்பாக எனக்கு கடன் அறவே இருக்கக்கூடாதுன்னா முடிஞ்ச வரைக்கும் 5 விளக்கு ஏற்றினா போதும். இந்த வீட்டில் நீங்கள் ஒரு அகல் விளக்கில் ஏற்றுனீங்கன்னா கூட சரிதான், இல்லை உங்களுக்கு 5 விளக்கு ஏற்றுற அளவுக்கு வீட்டில் விளக்கு இருக்கு அப்படின்னாலும் சரிதான். ஸோ வெறும் நல்லெண்ணெயில் 5 விளக்கை ஏற்றுங்க. உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, இல்லைன்னாலும் நீங்கள் எந்த உங்களுக்கு கோரிக்கை இருக்கோ, கடன் குறையணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் மனசில் நினைச்சு இந்த விளக்கை ஏற்றுனீங்கனாலே ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு கடன் அடையணும்னா 2 விஷயம்தான். ஒன்று, உழைச்சி நம்ம கடன் அடையணும், இல்லை எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்பு, இல்லை கொடுத்தவங்க கேட்காம இருக்கணும். இந்த 3ல ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்கும். கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு வெரி சிம்பிளா இந்த விளக்கேற்றினாலே போதுமானது.